அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு உருண்டை தாங்க. இப்போத்த குழந்தைங்கள இதெல்லாம் மறந்தே போயிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த எள்ளு உருண்டையை எள்ளை நல்லா வறுத்துட்டு பனங்கருப்பட்டி கூட சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சி சாப்பிடும்போது உடல் சூட்டை தணிக்கும், உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை உருண்டை. பொட்டுக்கடலை உருண்டைங்கிறது நம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் ரொம்ப நாளும் உயிரோடு இருந்தது காரணம் அவங்க பொட்டுக்கடலையும் வெல்லமும் தான் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு வந்தாங்க. அதே பொட்டுக்கடலையை வச்சு நான் இன்றைக்கி உருண்டையாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தோல் உளுந்தை வறுத்துட்டு நாட்டு சக்கரை கூட சேர்த்து பேரிச்சி பழம் சேர்த்து உருண்டை பிடிச்சி தாங்க இந்த உருண்டை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் பேரிச்சி பழமும் போட்டு அரைச்சி தாங்க இந்த உருண்டை. நல்ல ஸ்நாக்ஸு, அருமையான ஸ்நாக்ஸு. இதுமாரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.